இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய தரிசனத்தின் பாதை பாகம் 2. ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இன்று இயேசு கிறிஸ்துவின் மீது தேவனுடைய திட்டம் அல்லது தரிசனம் என்ன? அந்த திட்டம் அல்லது அந்த தரிசனத்தின் பாதையில் தேவனாகிய கர்த்தர் அவரை எப்படி வழி நடத்தினார்? தேவனாகிய கர்த்தர் அவரை வழி நடத்தின அந்த பாதையை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்? இவை எல்லாவற்றையும் நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மீது ஒரு திட்டம் அல்லது ஒரு மிகப்பெரிய தரிசனம் வைத்து அந்த திட்டம் அல்லது அந்த தரிசனம் நிறைவேற அழைக்கிறார். It's a call from the Father to his only begotten Son. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீது வைத்த அந்த திட்டம் என்ன? அந்த தரிசனம் என்ன? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று தேவதூதன் சொல்லுகிறான். பாவங்களை நீக்கி ரட்சிப்பதென்றால் என்ன? அந்த பாவம் எதன் மூலம் நீக்கப்படுகிறது? பாவங்களை நீக்கி ரட்சிப்பதினுடைய நோக்கம் என்ன? அதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றால் இட்ஸ் a process. நல்ல கவனிய. இட்ஸ் a process of sanctification through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். எப்படி நம்முடைய பாவம் நீக்கப்படுகிறது? லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆரம்ப கால கட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொன்ன காரியம் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இதை எபிரேயரிலே சொல்லப்படுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாய பிரமாணத்தின்படி
கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப அவர் ரத்தம் சிந்தினால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் நீக்கப்படும், நிவர்த்தி செய்யப்படும். கொலோசேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. பாவம் எப்படி நீக்கப்படுகிறது? இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது? நல்லா கவனிக்க வேண்டும். It's not only by confession. பாவங்களை அறிக்கையிடுகிறதன் மூலமாக மட்டுமல்ல, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. மற்றவர்கள் முன்பாக நான் பாவம் செய்யவில்லை, மற்றவர்கள் முன்பாக நான் நீதிமான் என்று சொல்லிவிட்டு நீ தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் அக்கிரமத்தை மன்னியும் சொன்ன மன்னிக்கப்படாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசேயனும் ஆயக்காரனும் போய் நிற்கிறாங்க. பரிசேயன் தன்னுடைய நீதியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆயக்காரன் வானத்துக்கு நேராக கண்ணை கூட ஏறெடுக்க துணியாம தன் மார்பிள் அடிச்சுக்கிட்டு, தேவனே பாவியாய மேல கிருபையா இறங்குறான். அவன் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாக செல்லுகிறான். நல்லா கவனிங்க. நம்ம தப்பை நாம் உணராதவர்களாய், நம்ம தப்பை வெளியே சொல்லாதவர்களாய், அந்த தப்பை எல்லாம் மறைச்சுக்கிட்டு acting as an righteous person in the outside, வெளிப்பார்வையில் நம்ம நீதிமான் மாதிரி காட்டிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ராத்திரி முழுவதும் ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் இந்த அக்கிரமம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் 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 கதறினாலும்
அந்த பாவம் மன்னிக்கப்படாது. நான் இந்த தப்பு செஞ்சிட்டேன், கர்த்தர் மன்னிக்கணும், எனக்காக யாராவது ஜெபிப்பீங்களா? நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், என் ஆண்டவர் மன்னிக்கணும், எனக்காக ஜெபிப்பீங்களா? இவங்கிட்ட கேட்கிற பாரு, நீ அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய ரகசியத்தின் ஆழத்திற்குள் கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சாதாரணமா அந்த ரத்தத்தை சிந்தல, ஏதோ கையில ஒரு கத்தி வச்சு அறுத்துட்டு ரத்தத்தை சிந்தி கழுவல, நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அறையப்பட்டார். எல்லா பகுதியிலும் ஒரு சரீரத்தில் இந்த ரத்தம் வருகிறது. தலையில முள்முடிய வச்சு அமுக்கிட்டான், கோலை வச்சு அடிக்கிறான், அந்த முகம் அந்த கேடடைந்தது. ரத்தம் சாட்டைய வச்சு அடிச்சு இழுக்கிறான், சரீரம் முழுவதும் பிஞ்சு ரத்தம் வருகிறது. இரண்டு கைகளையும் கால்களையும் சிலுவையில் வச்சு ஆணி அடிக்கிறான், கைகளிலும் கால்களிலும் இருந்து ரத்தம் வருகிறது. ஈட்டியை வச்சு வயத்திலே உருவ குத்துகிறான், வயத்திலே இந்த ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வருகிறது. அப்படித்தான் ரத்தம் சிந்தினாரு, அப்படிதான் ரத்தம் சிந்தினாரு. உன் பாவத்தை மறைச்சு நீதிமான காட்டுகிறதுக்கு அவர் ரத்தம் சிந்தல. நான் செய்தது தப்பு, நான் செய்தது தப்பு. Never, never point out other sin. Exhibit your transgression. நல்லா தெரிந்துக்கிடுங்க. பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சாதாரண வாசித்துட்டு ஓடிடுறோம், சாதாரணமா வாசித்துட்டு ஓடிடுறோம். சாதாரணமா மன்னிச்சிட மாட்டாரு. 1000 பேர் உனக்காக அழுது ஜெபித்தாலும் மன்னித்திட மாட்டார். நீ செய்த பாவத்துக்காக உன் இருதயம் அழுகிறதா? நீ செய்த அக்கிரமத்துக்காக உன் இருதயம் அழுகிறதா? சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்தினாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. ஆண்டவரே, நீர் யாரு? நீ துன்பப்படுத்தின இயேசு நானே.
2 கண்ணும் குருடாயிருச்சு. ஏன் அனனியாட்ட போனாரு? ஏன் அனனியாட்ட போனாரு? நீ போய் அவன் மேல கை வை, அவன் கண்ணு திறக்கட்டும். அவன் இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்பா. அவன் செய்த பாவத்துக்காக, இயேசுவை துன்பப்படுத்தினதற்காக 3 நாள் கதறி அழுகிறான். ஐயா, 3 நாள் கதறி அழுகிறான், சாப்பிடல. உடனே அவனை மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. உடனே அவன் கையில பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. He was crying. He was crying. 3 நாள் கண்ணு தெரியாதவனாக சாப்பிடாம அழுகிறான். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. நல்லா கவனிங்க. அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே தான் ஆண்டவர் அனனியாவை அனுப்பி, நீ போப்பா, அவன் கண்ணை திற. அவன் போய் கைய வைக்க, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில தரிசனமான கர்த்தராகிய இயேசு நீ பார்வை அடையும் படிக்கும், நீ பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினா. This was the value of the confession of Paul. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உடனே அவர் என்ன சொன்னார்? அந்த 3 நாள் முடியும் பொழுது என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சொந்தரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிண்டத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உடனே சொல்லிட்டாரு. எந்த அளவுல அவன் மன்னிப்பு கேட்டு அழுதிருப்பான், எந்த அளவுல அவன் தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பான். நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு அவன் மீது அன்பு வைத்திருந்தார்னா, அவனுக்கு தரிசனமாய் நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்லியிருப்பாரு. நல்ல கவனிங்க. தேவனுடைய கிருபையை மட்டும் உதாசீனப்படுத்திடாதீங்க.
அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அழுகிறான். அவன் பாவத்தை அவன் மறைக்கல. அகிரிப்பா முன்னால வந்து நின்னுட்டு அவனை பத்தி சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். பாவத்தை மறைச்சானா? ஏயா அவன் அப்போஸ்தலனை தெரிந்தெடுத்தாரு? ஏயா அவன் மீது தரிசனம் வைத்து அவன் மூலமாக புதிய ஏற்பாட்டின் பல நிருபங்களை வெளியிட வைத்தாரு? நல்லா கவனிங்க. அவருக்கு முன்பாக அவன் தன்னை நீதிமானா காட்டல. தான் செய்த குற்றத்தை அகிரிப்பா முன்னால் அப்படியே சொல்றான். அதை சொல்லுகிறது நிமித்தம் அவனுக்கு அடி உண்டு, தண்டனை உண்டு. இப்படிப்பட்டவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னானுங்க, தெரியும். ஆனாலும் அதை சொல்லுகிறான். I say this very firmly on the base of the word of God, with the authority of the Lord Jesus Christ. When you hide your sin, it will not be forgiven. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வெளி உலகத்துக்கு நல்லவங்க மாதிரியே காட்டிட்டு நீ தேவ சமூகத்தில் போய் ஏன் அழுற? நீ ராத்திரி முழுவதும் அழுத உடனே அந்த ஜபம் கேட்டுருமா? நான் செய்தது குற்றம், நான் செய்தது துரோகம், நான் செய்தது பாவம். ஓப்பன் கன்ஃபெஷன். நீ பரலோகத்துக்கு போயிருவ. நல்லா கவனிக்க வேண்டும். அதுக்கு தான் ரத்தம், அதுக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினாரு. சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினாரு. பாவத்தை மறைச்சிட்டு அவர்கிட்ட போய் அழுத்தவுடன் மன்னிக்கிறதற்காக ரத்தம் சிந்தவில்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாவம் முதல்ல மன்னிக்கப்பட வேண்டும்? நல்லா கவனிங்க. ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கத்தானே இவர் வந்தாரு. வாட் இஸ் சால்வேஷன்? அந்த ரட்சிப்புனா என்ன? ஏன் இந்த பாவம் நீக்கப்படணும்?
அந்த பாவம் நீக்கப்பட வேண்டியதனுடைய நோக்கம் என்ன, அல்லது அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதன் நோக்கம் என்ன, நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். The purpose of forgiving the sin, the purpose of shedding his blood to sanctify. கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நல்ல கவனிங்க. எதற்காக ரத்தம் சிந்தினார்? எதற்காக பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்? அவரோடு கூட ஒப்புரவாக. ஏன் அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும்? Why? That's the reason for reconciliation with God. ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், தேவனுக்கு நாம் சத்துருக்களாய், பாவத்து நிமித்தம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறோமே, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிப்பு என்று சொல்றது அங்க ஒப்புரவானாதான், அவரோடு கூட ஒப்புரவானாதான், அதுல தான் ரட்சிப்பு. அப்போ அவருடைய மரணத்தின் மூலமாக, அந்த மரணத்தின் மூலமாக உண்டான பாடுகளினால் வந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அவரோடு கூட ஒப்புரவாகிறதின் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசமாயிருக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ எதற்காக ஒப்புரவாகுதல்? நித்திய ஜீவன் அவரோடு கூட போய் இருக்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம், திட்டம், தரிசனம் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆண்டவரோடு கூட ஒப்புரவாயிட்டியா? நித்திய ஜீவனுக்குள்ள போகிற, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நீ எப்படி போகிற? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளாக உன்னை மாத்துகிறாரு. அந்த மன்னிப்பினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிடணும். அந்த பாவம் நீக்கப்படுகிறதுனுடைய மகிமையை தெரியணும். நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற. அடுத்த வசனம்,
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். What does it mean? நீ உனக்கும் சொந்தம் இல்லை, உங்க ஒப்பனுக்கும் சொந்தம் இல்லை, அவருக்கு தான் சொந்தம். உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டாரு. அதனாலதான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை காட்டிலும் தன் தகப்பனையோ தன் தாயோ தன் மனைவியோ நேசித்தா அவன் எனக்கு பாத்திரமானவன் அல்ல. You and me are bought by a price. நாம கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, காசல்ல, ரத்தத்தை. You are bought by the price of the blood of Jesus Christ. அப்படின்னா நீ கிரயத்துக்கு வாங்கப்பட்ட உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவரை மகிமைப்படுத்து. நீ வாங்கப்பட்டிருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற, நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிற, நீ பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற. உன்னுடைய சரீரத்தினால உன்னுடைய ஆவியினால அவரை மகிமைப்படுத்து. உன் மூலம் தேவ நாம தூஷிக்கப்படக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் மூலம் தேவ நாம தூஷிக்கப்படக்கூடாது. தாவீது பாவம் செஞ்சிட்டான். அந்த பாவத்துக்குள்ள தண்டனையெல்லாம் சொல்லிட்டாரு. தாவீது சொல்கிறான், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன். உடனே நாத்தான் சொல்றான், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை மன்னிச்சிட்டாருப்பா. ஆனாலும் தேவனுடைய சத்துருக்கள் தூஷிக்கும்படி நீ இந்த காரியத்தை செய்தபடினால உன் பிள்ளை சாகும். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 7ல் இருந்து 11 வரை வாசித்து பார்த்துக்கிடுங்க. நல்லா கவனிக்க வேண்டும். நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டுட்ட. துணிகரமா நீ பாவம் செய்தினா அடிகளும் மன்னிப்பாரு. நீ ரட்சிக்கப்படாம நீ ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு அடி உள்ளாது, அப்படியே மன்னிப்பாரு. ஆனா நீ வாங்கப்பட்டுட்ட, அந்த கிரயத்துக்கு நீ வாங்கப்பட்டுட்ட, நீ தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டுட்ட, நீ பரலோகவாசியா மாறிட்ட. நீ துணிகரமா பாவம் செய்வீனா மன்னித்தால் அடி உண்டு. நெவர் ஃபர்கெட். தீமை மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. யாருக்கும் தீமை மட்டும். நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டு விட்டாய். உன் இறுதி அழ வேண்டும்.
கிரயத்துக்கு கொல்லப்படாதவர்களுக்காக உன் இருதயம் அழ வேண்டும். உன் இருதயம் கண்ணீர் விட வேண்டும். உன்ன மாதிரி அவர்களும் கிரயத்துக்கு வாங்கப்பட வேண்டும். இரத்தத்துக்குள் வர வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். உலகமே அவரால் ரட்சிக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம், உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நல்லா கவனிங்க. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுறதுக்கு இல்ல, உலகமே அவரால் ரட்சிக்கப்படுகிறதுக்கு தான் அவர் அனுப்பினாரு. அப்போ ஒரு கிரேட் விஷன் அப்பான் ஜீசஸ், a great vision upon Jesus. சாதாரண தரிசனம் இல்ல, உங்களையும் எனக்கும் கொடுக்கக்கூடிய தரிசனம் அல்ல, உங்களையும் என்னையும் நடத்துகிற தரிசனத்தின் பாதையும் அல்ல. மகா மகிமையுள்ள தரிசனம், மகா மகிமையுள்ள திட்டத்தோட பூமிக்கு அனுப்புகிறாரு. அது மாத்திரம் அல்ல, அவர் மீது வைத்த இன்னும் தரிசனம் என்ன? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய சாபம் எல்லாத்தையும் சிலுவையில் அறையும்படி தான் இறங்கி வந்தார். அந்த சாபம் நம்முடைய பரலோகத்துக்கு போக நம்ம தடுத்திடக்கூடாது. அந்த சாபம் நம்ம வாழ்க்கையை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாபத்தை நீக்கும்படியாக இயேசு அனுப்பப்பட்டார். எதற்காக அவர் பிறந்தார்? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறது. நமக்கு விரோதமாக அவன் போட்டிருக்கிற திட்டங்கள், அவனுடைய சதி திட்டங்கள், அவனுடைய கிரியைகளை எல்லாம் முறியடித்து நம்மளை மீட்க, அந்த நம்மளை மீட்கணும்னா அவன் கிரியை அழிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது அப்படிப்பட்ட ஒரு திட்டம், தரிசனம் தேவனாகிய கர்த்தர் வைத்துதான் அந்த உலகத்துக்கு அனுப்பினான். அந்த திட்டம், அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பின அந்த நோக்கத்தில் நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை நடத்தின பாதையையும் அவர் அதை தம்முடைய சீசருக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த தரிசனத்திற்கு, இந்த திட்டத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. தேவன் மீது அவர் வைத்திருந்த அன்பு, தேவனோடு கூட அவர் இருந்த சந்தோஷம், பரலோக வாழ்க்கை, எல்லாத்தையும் உதறிவிட்டு தான் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து வருகிறார். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லிதானே வந்தார். எங்கே இருந்து, எப்படிப்பட்ட நிலையில் இருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்மை அர்ப்பணித்து வந்தார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன்,
நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் அருகே செல்ல பிள்ளையாக நித்தமும் மனமகிழ்ச்சியாக அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்தை உதறிவிட்டு செல்ல பிள்ளையா, begotten son, ஒரே ஒரு குமாரன். வேதத்தில் அவரை beloved son எழுதலையா, begotten son ஐயா. அவருக்கு செல்ல பிள்ளையா, அவர் அதிகமாக நேசிக்கிற ஒருவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரே, அந்த அன்பை உதறிவிட்டு, அந்த பரலோக சுகத்தை உதறிவிட்டு, செல்ல பிள்ளையாய் அவரோடு கூட இருக்கிற அந்த சிலாக்கியத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்திற்கு வந்தாரா. எதற்கு வந்தார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18-19. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புற ஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். நல்ல கவனிங்க ஐயா, சாதாரண பாடுகள் இல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து 31 வரை. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அதுக்கு தான் வந்தாரு. தெரியாம வந்து மாட்டிக்கிடல, தெரியாம வந்து உழல. எபிரேயர் 10:7 என் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்படின்னா புஸ்தக சுருளில் எந்த பாதையில போவாருங்கிறது எழுதப்பட்டு விட்டது. அதை தெரிஞ்சுதான் அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு வருகிறார். அப்ப அந்த புஸ்தக சுருளில் என்ன எழுதப்பட்டிருந்தது? சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 12வது வசனத்தில் இருந்து, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன். தண்ணீரை போல ஊற்றுண்டே. வாசிப்போம். என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது, எலும்புகள் எல்லாம் கலண்டு விட்டது. கட்டு விட்டதுனா கலண்டு விட்டது. வாசிப்போம். என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. அந்த அளவுக்கு வேதனை, அந்த அளவுக்கு வேதனை. வாசிப்போம். என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. உமிழ் நீர் கூட இல்ல. தாகத்தினால
நான் வறண்டு ஒட்டி கொண்டது. வாசிப்போம். என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார். அந்த ஆணி அடிக்க போகிற காரியமும் தெரியும். புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. வாசிப்போம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது அத்தனை அப்படியே நடந்தது. இது அத்தனை அப்படியே நடந்தது. மத்திய 27 நீ வாசித்தீங்கன்னா முழு அதிகாரம் இது அத்தனை இருக்கிறது. 7வது வசனத்தில் இருந்து, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பாதையில போகிறார். அத்தனையும் புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த சந்தோஷத்தை உதறிவிட்டு இந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நீங்களும் நானும் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஐயா. Have you ever understood the love of Christ? அவர் அன்பை ருசி பார்த்தீங்கன்னா நீ தீமை செய்ய முடியாது. அவர் அன்பை ருசி பார்த்தீங்கன்னா நீ துரோகம் செய்ய முடியாது. எல்லாம் கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பிற்கு தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பரலோக சந்தோஷத்தை துறந்து மனுஷ கோலத்தில் வந்து பாடுகளை அனுபவித்தார். அது நிமித்தம்தான் பாவம் மன்னிப்பு, அது நிமித்தம்தான் ஒப்புரவாகுதல், அது நிமித்தம்தான் நித்திய ஜீவன். போகட்டும். அவர் மீது வைத்த தரிசனம் நிறைவேற தேவனாகிய கர்த்தர் அவரை எந்த பாதையிலே கொண்டு சென்றார்? நம்பர் 1, his humility, அவருடைய தாழ்மை. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை சொல்லி அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் வாசித்தீங்கன்னா அது தாழ்மையின் சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னா அது தாழ்மையின் சிந்தை. 6வது வசனத்தில் இருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எல்லாம் கவனிக்க வேண்டாம். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறவர்,
தேவன் வைத்த திட்டம், தேவன் வைத்த தரிசனம் நிறைவேறதுக்கு மனுஷ கோலத்திலேயே அந்த தேவனுடைய சகல ஸ்லாக்கியங்களையும் உதறிவிட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமா கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். தூக்கி டாப்ல கொண்டு போயிட்டாரு. உயர்வுங்கிறது தேவனால் தான் வரணும். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உன்னை வெறுமையாக்குறியோ, எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்துகிறியோ, உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறும். நல்ல கவனிங்க. இதுதான் என் தரிசனம், இதுதான் என் அழைப்பு. நீயே போய் மூக்க போட்டுக்கிட்டு இருக்காத, நீயே உன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காத. உன்னை வெறுமையாக்கு, உன்னை ஒண்ணுமில்லைன்னு சொல்லு, உன்னை ஜீரோவாக்கு. மோசே என்னால தான் இது நடக்கும்னு நினைச்சான். மோசே என்னால தான் நடக்கும்னு நினைச்சான். அட்ரஸ் இல்லாமக்கி போட்டாரு. அட்ரஸே இல்லாமக்கி, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் தெக்குவாயும் நான் மந்தனாவும் உள்ளவன். நல்ல கவனிங்கய்யா. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. இது முக்கியமான பகுதி. தம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். ஐயா, பிதா கையில இருக்கிற சகல அதிகாரங்கள், இன்க்ளூடிங் த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையும் அவர் கையில கொடுத்துட்டாரு. தம்முடைய கையில பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்து, தாம் பிதாவின் இடத்தில் இருந்து வந்ததையும் திரும்ப அதே இடத்துக்கு போகிறதையும், அதே இடத்துக்குனா அதே செல்ல பிள்ளையா, அதே மகிழ்ச்சியில் அவரோடு இருக்க போகிறது இல்லை. அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டார் அவர் கையில. இனிமே அவர்கிட்ட போக போறாரு. அவர்கிட்ட போன உடனே பிதா செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் இவர் செய்ய போறாரு. பிதா மன்னிக்க வேண்டிய அத்தனை காரியத்தையும் இவர் மன்னிக்க போறாரு.
பிதா உயிரோடு எழுப்ப போகிற அத்தனை பேரை இவர் எழுப்ப போறாரு. பிதா நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற அத்தனை காரியம் இவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். ஐயா, அத்தனை அதிகாரம் இவர் கையில வந்து தெரிஞ்சிடுது. ஆனாலும் இடுப்புல துண்டை கட்டிட்டாருனால வேலைக்காரன் அர்த்தம். இடுப்புல துண்டை கட்டிட்டாருன்னா வேலைக்காரன் அர்த்தம். அது அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. தண்ணியை எடுத்து அவங்க கால்களை கழுவி அந்த துண்டுல துடைக்கிறாரு. 12வது வசனத்தில் இருந்து, அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கால்களை கழுவுற அளவுக்கு உன்னை தாழ்த்துங்கிறாரு. உன்னை தாழ்மையின் பாதையில கொண்டு போவாரு. உன்னை தாழ்மையின் பாதையில கொண்டு போவாரு. உன்னை ஜீரோவாக்குவாரு. நீ ஜீரோவாய் பயிரணுங்கிறதுக்கு இல்ல, நீ தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உன்னை தாழ்த்தாத பட்சத்தில் ஆண்டவரால் உன்னை உயர்த்தவே முடியாது. It is impossible with God to lift a pride man up. பெருமை பிடித்தவர்களை உயர்த்துகிறது தேவனால் கூடாத காரியம். நல்ல கவனிங்க. அவர் விரும்புறதெல்லாம் நீ மேல வரணும், நீ உயர போகணும், நீ இன்னும் உயர போகணும். அதை பார்த்து அவர் மகிழ்வாரையா. உன்னை உயர்த்தணும்னு நினைச்சு மகிழ்வாரையா. உன்னை உயர்த்தணும்னு நினைச்சு மகிழ்வாரையா. அதே நேரத்தில் உன்னை தாழ்த்தலைன்னா அவர் வேதனையோடு இருப்பாரு. அவனை உயர்த்த முடியலையே, அவனை உயர்த்த முடியலையே. Confess your pride. Remove from that pride from you. கர்த்தர் மனதுருகுவார். இயேசு கிறிஸ்து நான் செய்தபடி நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொன்னாரு. இந்த தாழ்மையை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நல்லா கவனிங்க. அவர் நடந்து காட்டினது மாத்திரமல்ல, அதை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த பிள்ளையை போல, இந்த சிறு பிள்ளையை போல
தன்னை தாழ்த்துகிறவன் எவனா? அவன் தான் பரலோகத்தில் பெரியவனா இருப்பான். நல்லா கவனிங்க, சொல்லி கொடுக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். வெட்கத்தோடு எங்க போனால் முதல்ல தாழ்மையான இடத்துல உட்காரு. முன்னால போய் உட்காராத, முன்னால போய் உட்காராத. சொல்லி கொடுக்கிறாரு. நீ அழைக்கப்பட்டிருக்கியா? நீ அழைக்கப்பட்டிருக்கியா? அவர் சொல்லி கொடுத்தாருன்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் நடந்து காமிச்சாரு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். வாசிப்போம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். எங்க உட்கார்ந்து இருந்தாரு? ஃப்ரண்ட்ல இல்ல. அவர் உட்கார்ந்த இடம் ஒரு அவ அம்மைக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா, அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் அவர் தாய்க்கு மட்டும் தான் தெரியும். அங்க போய் கேட்கிறா. அவர் முன்னால உட்காரல. இப்போ என் பிதாட்ட இருந்து உத்தரவு வரலையா? என் பிதா வீட்டத்திலிருந்து உத்தரவு வரல, நீ போ. அவ என்ன செய்தா? வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அந்த உட்கார்ந்துருக்கா இருப்பாரு, அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கா இருப்பாருப்பா. அவர் என்ன சொல்றாரோ அதை படி செய்ய. அவ டைரக்ட் பண்ணி எங்க அனுப்பி விடுறா. கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துருக்க, எங்க உட்காந்துருக்கான்னு தெரியாது. ஐயா, ஆண்டவர் சொல்லி, நீ கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறியா? முன்னால போய் உட்காராத, தாழ்ந்த இடத்துல உட்காரு. இப்ப ஓடி வர்றானுங்க அவர்கிட்ட, எல்லாரும் ஓடி வர்றான். அவருக்கு மகிமையை தேடினது இல்லை. அவர் தேடின மகிமை எல்லாம் பிதாவுக்கு தான். பிதாவுக்கு மகிமை தேடினாரு, பிதா இவரை மகிமைப்படுத்தினாரு. His prayer. நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் வாழ்க்கையில் எந்த தரிசனம் நிறைவேறணும்னாலும் ஜெபம் இல்லைன்னா உன் தரிசனம் நிறைவேறாது. உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறணும்னா ஜெபம். Prayer is the place where you can have an intervene with God. Prayer is the place where you can correct yourself in the presence of the Lord. Prayer is the place where the Spirit of the Lord leads you in the right path. Prayer is a place where you will be sanctified by the Lord. எல்லாம் கவனிங்க.
உன் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டங்கள், உன் வாழ்க்கையில் தேவன் வைத்த தரிசனங்கள் நிறைவேறாமல் அது போகிறதுக்கு காரணம் உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமலே போய்விட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, வாசிப்போம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை அந்த ஜெபத்துல வாங்கிட்டு வர்றாரு. எதுக்கு பிரேயர்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நல்ல கவனிங்க, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணுகிறாரு. எதற்கு அதிகாலை ஜெபம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அப்ப இவர் அதிகாலையில் அங்க போய் நிற்கிறாரு. என்ன நடக்குது அங்க? எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு அங்கதான் சொல்லி கொடுக்கிறாரு. உடைக்கப்பட்டு வருவான், சாகடிக்கும்படி வருவான். இவ விபச்சாரத்தில் மாட்டி இருக்கிறா. மோசே நியாய பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். வருவான், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லணும். வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானே நாவை தந்தருளினார். அங்கதான் கொடுக்கிறாரு, அங்கதான் கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒவ்வொரு நாள் தேவனிடத்தில் நீ you have to learn something from the Lord. Without learning from the Lord, if you fast and pray for years together, that is no use. நீ தேவ சமூகத்துக்கு போயிட்டியா? நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறியா? சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சொல்லியே கொடுக்கலைன்னா உன் ஜபத்தில் பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்லி கொடுக்கும்போது அன்னன்னைக்கு என்ன தப்பு செஞ்ச சொல்லுவார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி செய்யணும், எப்படி செய்யணும் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14 இருந்து 16 வரை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அங்க மாமிசத்துக்கு இடம் இல்ல. நீ காத்திரு. என்ன பேசணும் இன்னைக்கு, என்ன பேசணும் இன்னைக்கு, யார் யார் அவரை கொண்டு வர்றார் அவருக்கு தெரியும். அதற்கேற்ற தேவ செய்தியை கொடுப்பாரு. நீ காத்துரு, வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. ஐயா இயேசு கிறிஸ்து என் உபதேசம்
என்னுடையது இல்லை, என்னை அனுப்பினவருடையது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். எதுக்கு அச்சவம்? உன் தரிசனத்தின் பாதையில நீ குருடனா போய்கிட்டே இருக்கக்கூடாது. உன் தரிசனத்தின் பாதையில நீ விழிப்புள்ளவனாக போகணும். உன் தரிசனத்தின் பாதையில நீ நேர்மையா போகணும்னா அவர் சமூகத்தில் காத்திரு. சொல்லிக் கொடுப்பாரு. நீ ஒரு எவாஞ்சலிஸ்டா, நீ ஒரு பாஸ்டரா, நீ ஒரு ஷெப்பர்டா, நீ ஒரு ப்ராஃபட்டா, காத்திரு. காலையில் நீ என்ன பேசணும்னு சொல்லிக் கொடுப்பாரு. நீ என்ன தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லிக் கொடுப்பாரு. நீ அவர் சமூகத்தில் காத்திரு. அவர் சமூகத்தில் உன் மாமிசம் செயல்படவே செயல்படாது. அவர் சொல்லிக் கொடுப்பாரு என்ன பேசணும், எப்படி பேசணும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். நீ காத்திருக்கிறதுல ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுவ. உன் தரிசனத்தின் பாதையில ஞானம் இல்லைன்னா ஊதிருவான், சாதாரண ஊதி போட்டுருவான், சிம்பிளா வெளியே தூக்கி வீசிடுவான். வெளியே போயிட்டின திரும்ப உள்ள வர முடியாது. எழுதி வச்சுக்கோ. சாதாரண தூக்கி வீசிடுவான். என் இயேசு கிறிஸ்துவுக்கு எதையெல்லாம் கொடுத்தாரு, அதை எதையெல்லாம் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் இருக்கிறாரு 40 நாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. இந்த 40 நாள் உபவாசம் இருந்துட்டு நீ வெளியே வர்றியா? போன மாதிரியே வந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. 40 நாள்ல பிரயோஜனமே கிடையாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் உபவாசம் இருந்து எப்படி வெளியே வந்தாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். நல்ல கவனிங்க. 40 நாள் உபவாசம். ஊழிய வாசல் திறந்துருச்சு. ஆலயத்தில் போய் பிரசங்கம். இந்த 40 நாள் உபவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் பிசாசு வந்து சோதிக்கிறான். நீ தேவனுடைய குமாரனால இந்த கல்லு அப்பங்களாக முடி செய்யும். உலகம் முழுவதும் என் கையில் தான். எனக்கு விருப்பமானவனுக்கு கொடுப்பேன். நீ சாஷ்டாங்கமாக விழுந்து பணிஞ்சினா நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவனை ஜெயிச்சுட்டு தான் வர்றாரு. எதற்கு 40 நாள் உபவாசம்? பிசாசு ஜெயிக்க. பிசாசு ஜெயிக்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14 இருந்து
அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். கூடாமல் போய்விட்டது. இன்னும் சீசர்கள் ட்ரெயின் ஆகல. சொல்லி கொடுப்பாரு எப்படி பிசாசு போகும். வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே போயிடுச்சு, ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. வாசிப்போம். அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதை துரத்திவிட ஏன் எங்களால் கூடாமல் போய்விட்டது? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றே மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஒரு பிசாசனை விரட்டணும்னா முதல்ல உனக்கு தேவை விசுவாசம். கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. இது என்னால முடியுமா? அது மிரட்டும். உன்னை என்ன செய்யறேன் பாரு, உன் குடும்பத்தை என்ன செய்யறேன் பாரு, மிரட்டும். உனக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விசுவாசம் தான், கடுகளவு இருந்தா கூட இந்த மலையை பார்த்து அங்க போ. மலைங்கிறது பிசாசை குறிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று அது போகாது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? லூக்கா 4வது அதிகாரத்துல உபவாசத்துல 40 நாள் இருக்கிறாரு. இந்த 40 நாள் இருந்துட்டு லூக்கா 4:14 அவர் பல்லத்தோட வல்லமையோட திரும்பி வருகிறாரு. அவர் திரும்பி வந்த உடனே என்ன செய்கிறாரு? லூக்கா 4வது அதிகாரம் 33-36 வரை. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவே. உம்மை இன்னார் என்று அறிவே. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். தேவனுடைய பரிசுத்தர். எப்படி பாருங்க, இதுதான் பவுலையும் பார்த்து சொன்னான். வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பேசாத, வாயை திறக்காத, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. உடனே போயிருச்சது. 36வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. வல்லமையோடு அதிகாரத்தோடு. நீ ஜபம் பண்றியா? நீ உபவாசத்துல இருந்து ஜபம் பண்றியா? வல்லமை இறங்கும். Come with power. நீ 40 நாள் உளுந்து ஜபம் பண்ணிட்டு நீ வல்லமையோட வெளியே வரணும். நீ பிசாசு ஜெயிக்கிறவனா வரணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனா வரக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய ஜபம் மத்தேயு 14:23 சாயந்திர நேரத்தில் போய் ஜபிக்கிறாரு. மத்தேயு 26:36 கெத்செமனேல போய் ஜபிக்கிறாரு.
லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்துல தனியாக போய் ஒரு வனாந்திரமான இடத்துல போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 9வது அதிகாரம் 18வது வசனத்துல சீசர்களோடு கூட போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 9வது அதிகாரம் 28வது 29வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணும் பொழுது மறுரூபமாகிறாரு. மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. நீ ஜெபத்தில் தான் உன்னுடைய உள்ளான மனுஷன் மாற முடியும். ஜெபத்தில் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபிகரேஷன், மாறுதலும் மறுரூபமாகுதலும் ஜெபத்தில் தான். சீசர்கள் பார்த்தாங்க, இவர் எந்த நேரமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் எந்த நேரமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க ஆண்டவரே. பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. நல்ல அருமையா சொல்லி கொடுக்கிறாரு. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பலன் அளிப்பார், பதிலளிப்பார்னு சொல்லப்படல. அந்த ஜபத்துல தான் உன்னை மாத்துவாரு, அந்த ஜபத்துல தான் உன்னை சொல்லி கொடுப்பாரு, அந்த ஜபத்துல தான் உன்னை மறுரூபமாக்குவாரு. அல்லேலூயா.